கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தர் நம்மை தேடி வந்து நமக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அவருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த மாதிரி கர்த்தர் உங்களை தேடி வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் வாக்கு தத்துவமாக நாம் அதை தியானிக்கிறோம். என்ன இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வாக்கு தத்துவங்கள். இது தேவன் கொடுத்த அந்த வார்த்தை. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இப்படி தான் உங்களை தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கிறார். முதலாவது என்ன பாருங்கள், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்கே நீங்கள் சும்மா வெளியே எங்கேயும் போங்க, ஏதாட்டு செய்ய தான் செய்வான். ஏதாட்டு ஒரு துன்புறுத்துவான், ஏதாட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வருவான், ஏதாட்டு ஒன்று இருக்கும். ஆனால் அதுலேயும் மத்தியிலையும் தேவன் பாருங்கள், அதையெல்லாம் வராத அளவுக்கு அவனை கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் கொடுக்குறார். இதெல்லாம் இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் வெளியே போனீங்கன்னா சில நேரத்தில் திடீர்னு சண்டை வந்துடும், திடீர்னு அடிப்படி வந்துடும், திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. இப்படி நிறைய சூழ்நிலைகள் வருது. காரணம் என்ன? அவர்கள் இந்த மாதிரி தவறான எண்ணத்திலையும் தவறான வார்த்தைகளையும் அவர்கள் கையாளுவதனால தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆனால் தேவனை அறிந்தவர்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனே அவர்களை அந்த துன்மார்க்கனே உங்களுக்கு நிகராக வராத அளவுக்கு அவர் கீழ்ப்படுத்துகிறார். பாருங்கள், அப்புறமான தேவன் பாருங்கள், இந்த மாதிரி அவர் உங்களை இந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு செய்கிறார். இந்த வார்த்தை மட்டுமல்ல, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வார்த்தை உள்ள தேவன். அவர் ஒரு ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டு, அந்த வார்த்தை வந்து ஒரு ஜீவன், அதாவது ஒரு உயிர், ஒரு விதை போல. இந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்திலே கனிகள் தந்து பல ஆலமரம் போல வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பாருங்கள், இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பது உனக்கு அறிவிக்கிறேன். ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னா தேவன் உனக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்குள்ள ஒரு ராஜ்யம், அதாவது உனக்குள்ளே ஒரு பாதுகாப்பானது வீடு மட்டுமல்ல, உனக்கு ஒரு அரணாகவும், அதாவது ஒரு கட்டுகிறார். அதாவது ஒரு பாதுகாக்க இருக்கவும், பரலோகத்திலே உனக்காக ஒரு இடமும், உனக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ண இந்த இதயத்துக்குள்ளே அவர் வந்து இருக்கவும், அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை அவர் உனக்கு தந்திருக்கிறார். அதனால தான் ஒரு அற்புதமான ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்கிறார். இந்த உள்ளத்தை அவர் உன்னை கட்டுகிறார். இந்த உள்ளத்திலிருந்து உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஸ்பாவங்கள் எல்லாமே ஒரு அற்புதமாக இருக்குது. ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு தேவன் ஒரு வீட்டை கட்டுகிறார் என்றால், இன்று நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. நாம் தான் அவருடைய வீடாக இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுவதற்காக அவர் விரும்புகிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பது அறிவிக்கிறார். அதாவது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னா அந்த இதயத்துக்குள்ளே அவர் வந்து இருக்க ஆசைப்படுகிறார். எல்லா மனிதனும் என்ன பண்ணுறாங்க, ஓடோடி திரிகிறான், எதையாட்டு பண்ணணும், வாங்கணும். தேவன் சொல்கிறார், நீ ஏன் எங்கே ஓடுதா? ஒன்றும் இல்லை, நான் உனக்குள்ளே இருக்கும் பொழுது உனக்கு நான் எல்லா வழிகளையும் செய்கிறேன். அதனால தான் நான் உனக்கு ஒவ்வொரு நாள் வந்து கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் தியானிக்கிறது. அவர் தினமும் உங்களை தேடி வருகிறார். தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வார்த்தைகளை கொடுக்கும்போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லியிருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் வீடு மட்டுமல்ல, என்னுடைய இதயத்தையும் அவர் கட்டுகிறார், என்னுடைய நாவையும் அவர் கட்டுகிறார். எனக்கு எப்படி பேச வேண்டும் என்று அதையும் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி எல்லா விதமான காரியத்தையும் அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு கற்றுக் கொடுக்கிற என் தேவன், அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு தேவன் என் உள்ளத்திலே அவர் வந்து வாசமாக இருக்க விரும்புகிறார். ஆகையால் என்னுடைய சரீரத்தை அவர் தங்கும் வீடாக நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது அதனுடைய பலன் எப்படி தரமா இருக்குது. உங்களுக்கு துன்மார்க்கன் வரும்போது அடியோடு அவனை கீழ்ப்படுத்தி விடுகிறார். அதாவது உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு அவர் பாதுகாக்க இருக்கிறார். இந்த அற்புத தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு வார்த்தை கொண்டு உங்களை வாழ வைக்கிறார். அதனால தான் தினமும் உங்களை நோக்கி ஓடி வருகிறார்.
என் பிள்ளைகளுக்கு தினமும் வார்த்தை வேணும். அவங்கள் வார்த்தையால் தான் பிழைக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமாக தான் சொல்லப்படுகிறது. எப்படி நீ இப்படி செய், அப்படி செய், இதை செய், அதை செய், எதையாட்டு சொல்லி உங்களை குழப்பதற்காக தான் இந்த மாதிரி காரியத்தை அவங்க ஈடுபடுவாங்களே. தேவனுக்குள்ளே இரு, தேவனுக்கு பிரியமாக இரு, தேவனை வார்த்தை பற்றிக்கொள், தேவனுக்கு இடத்தை கொடு, தேவனுக்கு நேரத்தை கொடு, அவருக்கு சில நிமிடங்களாவது நேரத்தை கொடுன்னு சொல்லவே மாட்டாங்க. சிலவெல்லாம் சொல்லாங்க 1 மணி நேரமாட்டு நேரம் கொடு. இப்போ 1 மணி நேரம் என்ன, 1 நிமிஷம் விட நிறைய பேருக்கு நேரமே கிடையாது. வெறும் சண்டே மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, சர்ச்சில் இருப்பாங்க. அதுவும் பைபிள் திறக்க மாட்டாங்க. அந்த எந்த வசனம் எது என்னைக்கு என்ன சபையில் போதிச்சாங்க, இது ஏன் போதிச்சாங்கன்னு கேட்குறதே கிடையாது. சும்மா ஏதோ கடமைக்கு போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கோம், ஏதோ போகிறோம் வாரோம், அவ்வளோதான். வழிய தேவனை அறிந்து கொள்ள அளவு இல்லாமல் அவர்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கார். பிற சொல்லுவாங்க, என்னை கர்த்தர் அப்படி வச்சிட்டாரு, என்னை கர்த்தர் இப்படி செஞ்சுட்டாரு, நான் எவ்வளோ சர்ச்சுக்கு போனேன், இப்போ அங்கே போனேன் இங்கே போனேன், இப்படிலாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ளே இல்லையே. தேவனுடைய வார்த்தை உள்ளே இருந்தால் தானே அது அந்த சூழ்நிலை நேரத்தில் டக்குன்னு வெளியே வரும். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா எப்படி? இன்றைக்கி இப்போ பாருங்கள், இப்போ பரீட்சை நடக்கிற காலம். இந்த பரீட்சையெல்லாம் நடக்கும் பொழுது அவங்க பிள்ளைகள் படித்தா தான் அந்த பரீட்சையில் அந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஸ்டின் கரெக்டாக எழுத முடியும். படிக்கவே இல்லைன்னா எப்படி அதை எழுத முடியும்? வெறும் புக்கை மட்டும் வச்சுட்டே இருந்தால் எப்படி செய்யணும்? அதில் படிக்கணும். அதாவது தேவனுடைய வார்த்தை எடுத்து படிக்கணும். வெறும் பைபிளை கொண்டு போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வார்த்தை எடுத்து தியானிக்கிறோம். அந்த வார்த்தை எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று தியானிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. தேவன் அதற்குள்ளே இருந்து உலாவுகிறார். நம்மை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அதை நம்முடைய உள்ளத்தை கண்டுபிடிக்கிறார். இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு நிகராக வருகிற எல்லாத்தையும் அவர் கீழ்ப்படுத்துகிறார். துன்பங்கள் வந்தாலும் அவர் கீழ்ப்படுத்துகிறார். இதெல்லாம் வரவிடாத அளவுக்கு அதை நிர்மூலமாக்குறார். இதெல்லாம் நமக்கு கீழ்ப்படுத்தி அவர் வைக்கிறார். நீ அதை ஆண்டுகொள், அது உன்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. தரித்திரியம் உன்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நீ ஆண்டு கொள்ள வேண்டும், நீ மற்றவர்களையெல்லாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரம் எப்படி தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நீங்கள் கையில் எடுக்கணும். என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் மற்றவர்களுக்கு அடிமை இல்லை. மற்றவர்களை நான் கீழ்ப்படுத்தக்கூட ஒரு திறனையும் தாளந்தையும் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் எழுந்து செல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆத்துமா, மற்ற எல்லாமே சந்தோஷ மகிழ்ச்சி கலிகூறும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆனந்தமாய் பொங்கி நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் துக்கமாக இருந்தாலும் சந்தோஷத்தை நீங்கள் கொடுப்பீங்க. இப்படி தான் தேவன் உங்களை வழிநடத்துகிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறது. இந்த மாதிரி வார்த்தை கொண்டு உங்களை வழிநடத்துகிறார். சோர்ந்து போவாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.